பர்ஸ்ட் சீசன் 9 டே 64 அடுத்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஆதிரேக்கும் கம்ருதீக்கும் தான் முட்டிடுச்சு. முன்னாடி அரோரா கம்ருதீன் இருந்துச்சு இல்லையா? ஆதிரை கம்ருதீன் அது என்னென்னா உன் கேம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சொல்ல ஆதிரை வந்து இதுதான் என் கேம் கம்ருதீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ எல்லாம் 3வது வாரமே எவிக்ட் ஆகி போனவன், நீ எல்லாம் பேசாத அப்படின்றாங்க. ஆதிரை வந்து நான் வாரம் என்ன கேம் விளையாடனோ அதே தான் நான் இப்போவும் விளையாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இல்லை, ஒரு இது இல்லை, நீ எல்லாம் வந்து எதுக்கு நீ திரும்ப வந்தேன்னு தெரில அப்படின்னும் போது விக்கல்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக தான் கோவமாக தான் பார்த்துட்ருக்காரு. இவன் வந்து நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமிர்தின் வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்த ஆதிரை வந்து ஒருத்தவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு எதை சொன்னால் அலர்ட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அதையே திருப்பி பண்ணுறதெல்லாம் ஒரு டேலண்ட் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்கணும் போது வினோத் நடுவில் வர்றாரு. வினோத்னா நீங்கள் தேவையில்லாமல் வந்து நடுவில் மாட்டுறீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் வரீங்க அப்படின்னு தான் அவர் ஏதோ பேசுகிறாரு. உடனே கம்ருதீன் வந்து பிக் பாஸ் டீமே வந்து கேட்குறாங்க, அப்படி என்ன இவ விளையாண்டான்னு இவளை திரும்பி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இவருக்கு நேரம் சுத்திச்சு. ஆல்ரெடி அரோரா கிட்ட வந்து வேறு என்ன நான் தரணும், நெக்லஸ் தரணும், வேறு எதனா உள்ளாடுதுன்னா தரணுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். அதை ஓப்பனாக நம்ம சொல்ல விரும்பலை. அதனால் இவருக்கு டைம் சரியில்லை அப்படின்றத தான் வந்து இந்த ப்ரோமோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வினோத் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆதிரியுடைய இதை பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒர்த்தே இல்லை இவங்களெல்லாம் எது கூட்டத்துக்கு சும்மா கத்துறதுக்கு மட்டும்தான் லாக்கின்ற மாதிரி வினோத் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இந்த ப்ரோமோவில். ஸோ கம்ருதீன் திருப்பி வந்து ஹாட் சீட்டுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஓட் போடணுமா வேணாமான்னு யோசித்து நீங்கள் இது பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.